இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எதையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டார்க் ஸ்கின், அதாவது சில பகுதிகளில் மட்டும் உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்படிக்கும். அதாவது நல்ல கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது, ஆனால் ஒரு மீடியம் கலராகவும் ஒயிட்டாகவும் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா இந்த மடங்கும் போது அந்த இடம் கருப்பாகும். அப்புறம் கை, இந்த அக்கல் பகுதியெலாம் வந்து ஷேவ் பண்ணாலும் கூட டார்க்காக இருக்கும் சிலருக்கு. அதுவும் இல்லாமல் ஆண்கள் பெண்களுக்கு வந்து பிறப்புறுப்பு பகுதியை சுற்றிலும், அதாவது இந்த வி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் சில பேருக்கு ஷேவ் பண்ணாலும் பண்ணலனாலும் கூட அந்த கருப்புகள் சில தெரியும். ஆனால் ஷேவ் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அக்கிள் அந்த வி ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டார்க்காக இருக்கும். சிலருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. இதுக்கு ஏதாவது வந்து வீட்டு வைத்தியம் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா சில ஆண்கள் என்கிட்ட கேட்குறாங்க, சில சிட்டியில் இருக்கிற சில பெண்கள் கேட்குறாங்க, அப்படி கை தூக்கும்போது அந்த கருப்பு, அந்த டார்க் இந்த இடம் தெரியுது, அது நார்மல் ஸ்கின் இல்லாமல் அது டிஃப்ரெண்ட் கலராக தெரியுது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பீட்ரூட்டு, நல்லா பீட்ரூட்டை வந்து தண்ணி ஊற்றாமல் பீட்ரூட்டை அடிச்சுக்கணும் மிக்சியில், சும்மா ஒரு சின்ன பீஸு. அதேமாரி சின்ன பொட்டேட்டோ, அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மிக்சியில் அடித்து இது ரெண்டையும் சேர்த்து ஜூஸ் எடுத்துக்கணும். சும்மா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்பூன் அது 2 ஸ்பூன் தான் இருக்கணும், அந்தளவு தான் இருக்கணும். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் மைதா மிக்ஸ் பண்ணணும். நம்பர் 1 மைதான்னு சொல்லுவாங்க, அந்த மைதா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது அதிகமாக கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டது. நார்மல் மைதா யூஸ் பண்ணணும். அதாவது 2 ஸ்பூன் வந்து நீங்கள் பொட்டேட்டோடைய ஜூஸும் 2 ஸ்பூன் வந்து பீட்ரூட்டோட ஜூஸு ப்ளஸ் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா ஒரு ஃபுல் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மைதா, இதை வந்து நீங்கள் போட்டு நல்லா ஒரு சின்ன கோப்பையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி அதை வந்து அக்கல் பகுதியில், இந்த வி ஜாயினில், இந்த கழுத்து பகுதியில் தேய்க்கணும். தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் கழித்து இல்லை ஒரு 20 நிமிஷம் கழித்து அதை தொடச்சி எடுத்துடணும். ஆனாலும் சிலர் வந்து 15 நிமிஷம் நாங்கள் தேய்க்கும் போது அந்த இடம் ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுது அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அதாவது அந்த பீட்ரூட்டோட கலர் இறங்கி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் டைம் ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி வச்சு பாருங்கள். 5 நிமிஷம் வச்சு பாருங்கள். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு பாருங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலான்னாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிகபட்சம் 15 நிமிஷம் மேலே வச்சிட வேண்டாம். அதுக்காக சொல்கிறது. இது வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாதது. என்னென்னா ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துடுறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இவங்க சின்ன ஒரு ஸ்கின்னில் வந்த ப்ராப்ளத்துக்கு எடுக்கும்போது இது உடம்புல மற்ற பகுதிகளுக்கும் இந்த டார்க் ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருது. அப்போது காரணம் என்னென்னா, இது வந்து வியர்வை அதிகமாக இருக்கிறது, முடி இருக்கிறது, இந்த மாதிரி அக்கல், வி ஜாயிண்ட், இந்த மாதிரி கழுத்து பகுதி வந்து சிலருக்கு இப்படியே க்ளோஸாகவே இருக்குதா, இப்படியே இருக்குதா, ஸோ அந்த மடிப்பில் அந்த கருப்பு உட்காந்துருது, அந்த கருப்பு ஸ்கின் ஆகிடுது. சில பேருக்கு அது ஜொல்லாம் போடுறவங்களுக்கு அந்த இடம் ஒரு அச்சு மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கான சின்ன டிப்ஸ் தான் இது. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். உடனே இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றம் இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.